கடலோரத்தின் காற்றைப் போல உண்மையை சுமந்து வரும் குரல், மக்களின் வாழ்வோடு பயணிக்கும் செய்திகள், நேர்மை, தெளிவு, நம்பிக்கை, இந்த மூன்றின் அடையாளம் நம்ம கடலூர் வானொலி. இப்போது கடலூர் மாவட்டம், தமிழகம், இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்தும் இன்றைய முக்கிய செய்திகளை உங்களிடம் கொண்டு வருகிறோம். நான் உங்கள் ஆர்ஜே சரவணன் அருணாச்சலம். நம்ம கடலூர் வானொலியில் இன்றைய முக்கிய செய்திகளை கேளுங்கள். இன்றைய செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணன் அருணாச்சலம். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் ஆர்வம் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் அடுத்த 5 ஆண்டுகளில் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் பால் கொள்முதலை 50% வரை உயர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா. யானைக்கால் நோயை அடுத்த ஆண்டுக்குள் ஒழிக்கும் இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. மத்திய அமைச்சர் திரு JP நட்டா. கடல்சார் வளங்களை முறையாக பயன்படுத்த மாநில அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங். தமிழகத்தில் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது. மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா. மியான்மர் மற்றும் பங்களாதேஷில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் 300 கடைகளை அமைப்பதற்கான வியாபாரிகள் தேர்வு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி குலுக்கல் முறையில் நடைபெற இருக்கிறது. இப்படிக்கு மாநகராட்சி நிர்வாகம். ஆசிய துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஆகிருதி வெள்ளி பதக்கம் வென்றார். பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா நினைவு தினம். குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் மரியாதை. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியது. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை உற்பத்தி மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் வாழை உள்ளிட்டவற்றின் உற்பத்தியை மேம்படுத்த மத்திய அரசு உதவி அளித்து வருகிறது. வேளாண்மை துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர். சமித்வா திட்டத்தின் கீழ் நாட்டில் இதுவரை 3,06,00,000 சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங். தமிழகத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 85,51,000 அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இந்திய ராணுவத்தில் சேர்ப்பதற்கு பெண் அக்னிவீர் ஆட்கள் தேர்வு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணியில் உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா. பிரான்ஸ் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி. இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ஸ்பெயினின் செர்ஜியோ மார்டோஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனா, ஜப்பான், பிரான்ஸை விட வந்தே பாரத் AC ரயில் டிக்கெட் கட்டணம் குறைவு. அஸ்வினி வைஷ்ணவ். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தவறு, சரி செய்து நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் உத்தரவு. ரஃபேல் ஒரு ஹீரோ, நிறைய போர் விமானங்களை இணைக்க திட்டம். விமானப்படை துணைத் தலைவர். வன்முறையாக மாறிய போராட்டங்கள், மன்னிப்பு கோரினார் ஈரான் அதிபர். கனடா மக்களின் ஒற்றுமைக்கு இந்தியாவும் துணை நிற்கிறது, பிரதமர் மோடி. கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை ராகுலும் ஸ்டாலினும் முடிவு செய்வர், செல்வ பெருந்தகை. பார்லிமெண்டில் உரையாற்ற சுதந்திரம் வேண்டும், கேட்கிறார் ராகுல். மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு பிப்ரவரி 12 முதல் பிப்ரவரி 15 வரை சென்னையில் இருந்து 1360 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, முதலமைச்சர் MK ஸ்டாலின் திட்டவட்டம். தங்கம் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்வு. T20 உலகக்கோப்பை, ஆஸ்திரேலிய கேப்டன் மிட்செல் மார்ஷ் விலகல். நயினார் நாகேந்திரன் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் மேலாண்மை குழு அமைப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைப்பு. பஞ்சாபில் 16 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல், போலீசார் விசாரணை. கனடாவில் பள்ளி வளாகத்தில் நடந்த கொடூரமான துப்பாக்கி சூட்டால் அதிர்ச்சி அடைந்தேன், பிரதமர் மோடி. மும்பை மாநகராட்சி மேயராக ரிது தாவ்டே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். T20 உலகக்கோப்பை, அயர்லாந்து அணிக்கு 183 ரன்கள் இலக்கு நிர்ணயித்த ஆஸ்திரேலியா. T20 உலகக்கோப்பை நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட UAE வீரர். மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீடு என் சாதனை, எடப்பாடி பழனிசாமி. சச்சின் மகன் திருமணம், பிரதமர் மோடி ராகுல் காந்திக்கு நேரில் அழைப்பு. MP MLA-க்களை திரும்ப பெறும் உரிமை வேண்டும், மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி MP வலியுறுத்தல். டெல்லி போலீஸ் நோட்டீஸ். முதல் முறையாக புத்தகம் குறித்து வாய் திறந்த முகுந்த் நரவனே. பாரதிய ஜனதா கட்சியின் புகார் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டது. அஸ்ஸாம் முதல்வர். விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன, எனது வரி மிரட்டலால் இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றது, ட்ரம்ப். 1 கோடி உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப். அரசு நிகழ்ச்சிகள் பள்ளிகளில் இனி வந்தே மாதரம் பாடல் கட்டாயம். நாம் ஒரு போர் சகாப்தம் நோக்கி நகர்கிறோம், மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. திண்டுக்கல் ஜல்லிக்கட்டு போட்டியில் சோகம்,
புதுமாப்பிள்ளை உயிரிழப்பு, 33 பேர் காயம். திருப்போரூர் கந்தசாமி கோயில் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடித்து வைப்பு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி காரை முற்றுகையிட முயற்சி, போலீஸ் தடியடியில் 14 பேர் காயம். ஐயா பாமக பெயரில் புதிய கட்சி, ராமதாஸ் தரப்பு அதிரடி. வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை முடிவு செய்ய போவதுதான் இந்த தேர்தல். ஸ்டாலின் பேச்சு. விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் புதிய பாய்ச்சல். லடாக்கில் அமைய உள்ள உலகின் பிரம்மாண்ட தொலைநோக்கிகள். ஒரே நாளில் 46 காவல் ஆய்வாளர்கள் அதிரடி இடமாற்றம். சென்னை தாம்பரம் கமிஷனர்கள் உத்தரவு. தொகுதி பங்கீடு வரும் முன்பே 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேர்தல் பணிகளை தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சி. திருச்சியில் பிப்ரவரி 14 முதல் 22 வரை புத்தக திருவிழா, கலெக்டர் அறிவிப்பு. விண்டர்லைன், வானில் தோன்றும் மர்மக்கோடு, உலகிலேயே 2 நாடுகளில்தான் பார்க்க முடியும். சிகரெட் துண்டை கீழே போட்டது குத்தமா? சிங்கப்பூர் இளைஞருக்கு மலேசிய அரசு கொடுத்த அதிரடி தண்டனை. பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் தடத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு. திமுக அரசுக்கு ஆதரவான மனநிலை, முதல்வர் ஸ்டாலின். தாய்லாந்து பள்ளியில் துப்பாக்கி சூடு, 2 பேர் காயம். ஒருங்கிணைந்த காவல் நிலைய கட்டடம் கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். நம்பிக்கை மையம் திட்டம் துவக்கம். பறவை காய்ச்சல் எதிரொலி, கோழி இறைச்சி விற்பனையில் கடும் வீழ்ச்சி. பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் முறையில் திடீர் மாற்றம். சிபிஎஸ்இ அறிவிப்பு. தமிழ் தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்கு அளிப்பதாக பரப்பப்படும் தகவல் தவறானது. தகவல் சரிபார்ப்பகம். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து விடக் கூடாது என்று ஒன்றிய அரசு நினைக்கிறதா? திருமாவளவன் கேள்வி. ரஷ்யாவில் தான் அதிக எண்ணிக்கையில் இந்திய மாணவர் மீது தாக்குதல். வெளியுறவு அமைச்சகம் தகவல். அமராவதிக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அமித்ஷாவிடம் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை. முசாபர் நகர் கலவர வழக்கில் 22 பேர் விடுதலை, போதிய ஆதாரம் இல்லை என நீதிமன்றம் விடுவித்தது. கௌரவ் கோகோய் மீது அஸ்ஸாம் முதல்வர் அவதூறு வழக்கு. அமெரிக்காவுடனான ஒப்பந்தம், அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. வங்கதேசத்தில் மேலும் ஒரு வர்த்தகர் கொடூர கொலை. இந்துக்களின் பாதுகாப்புக்கு சர்வதேச அமைப்புகள் கண்டனம். மலேசிய இன்ஸ்டா பிரபலத்துக்கு ரூபாய் 9.2 லட்சம் அபராதம். துபாயில் இந்திய பெண் தவறுதலாக குப்பையில் போட்ட ரூபாய் 12 லட்சம் தங்கத்தை மீட்டுக் கொடுத்த போலீசார். நன்றி.